ஒழுக்கத்தையும் நல்ல நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடத்திலேயே தலைமை ஆசிரியர் ஒருவர் மாணவரை இரத்த காயம் ஏற்படும் அளவுக்கு தாக்கியிருப்பதுடன் சாதி ரீதியான இழிச்சொற்களை பயன்படுத்தியதாக எழுந்துள்ள புகார் கல்வி சூழலின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. நெல்லை டவுன் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் சாப்டர் பள்ளியில் படித்து வரும் பழையப்பேட்டை பகுதியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் இடைவேளையின் போது சிறுநீர் கழிக்க சென்றுள்ளார். அங்கு சில மாணவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை கண்ட உடற்கல்வி ஆசிரியர் சண்டையில் ஈடுபட்ட மாணவர்களுடன் சேர்த்து சண்டையில் சம்பந்தப்படாத மாணவரையும் தலைமை ஆசிரியரிடம் அழைத்து சென்றுள்ளார். அப்போது நடந்தது என்ன ஏதென்று எதையும் விசாரிக்காத தலைமை ஆசிரியர் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி தோப்புக்கரணம் போட சொல்லி பிரம்பால் அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் எதிலும் சம்பந்தப்படாத 10ஆம் வகுப்பு மாணவர் தாம் எந்த தவறும் செய்யவில்லை என தலைமை ஆசிரியரிடம் எடுத்துரைத்த போதும் அவர் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. போறப்போ உள்ள 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது நான் எதுவுமே செய்யல. வெளியே வரதுல பிடி சார் பிடிச்சி ஹெச்எம் சார்ட்ட நீ என்ன சண்டை போட்டிருப்போன்னு சொல்லி என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க என் கிளாஸ்ல. நான் ஒண்ணுமே செய்யல. ஹெச்எம் சாரும் அடிச்சாங்க, காலை பிடிச்சாங்க. நான் ஹெச்எம் சார்ட்டையும் சொன்னேன். ஹெச்எம் சார் கேட்கவே இல்லை. ஹெச்எம் சார் அதாவது கெட்ட வயா பேசினாங்க. நான் ஒண்ணுமே செய்யல சார். அப்படி நான் சார்ட்ட சொல்லதான் செஞ்சேன். ஒண்ணுமே செய்யணும். அடுத்து சோப்புக்காரனை மாட விட்டு பெரும்பாலும் அடிச்சாங்க. மற்ற ஆசிரியர்களை அழைத்த தலைமை ஆசிரியர் இனிமேல் யாரையும் கழிப்பறைக்கு அனுப்ப வேண்டாம், தண்ணீர் பாட்டிலேயே சிறுநீர் கழிக்க சொல்லி வெளியே ஊற்ற சொல்லுங்கள் என கூறியதோடு மாணவர்கள் ஒவ்வொருவரிடமும் நீ என்ன சாதி, நீ என்ன சாதி என கேட்டு இழிவாக பேசி பிரம்பால் அடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கிலீஷுக்கு போன் அடிச்சு வாட்டர் கேன்ல யூரின் போக சொல்லி வெளியே விட்டு சொல்லுங்க. தப்பா பேசுறாரு. அடுத்து ஒரு பையன் நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதின்னு சொல்லி கேட்பாரு. 10ஆம் வகுப்பு மாணவரின் காதை பிடித்து திருகியதில் அவரது காதில் இரத்தம் வந்துள்ளது. வலியால் துடிதுடித்த மாணவர் இரத்த காயங்களுடன் வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் அழுது கொண்டே நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அவரை நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து கூறிய மாணவனின் பெற்றோர் மாணவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்கும் வகையில் லேசாக தண்டிப்பது தவறல்ல, ஆனால் காயம் ஏற்படும் அளவுக்கு அடித்து துன்புறுத்தியதோடு மாணவர்களிடம் சாதி எண்ணத்தை விதைக்கும் வகையில் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்ற அவர்கள் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். அடிச்சு காதை பிடிச்சி தூக்கிருக்காங்க. காதுல ரத்தம், இப்போ உடம்பு பூரா ரத்தக்கர மாதிரி, இப்போ இந்த கம்பு பட்டதோட ரத்தக்கர மாதிரி ஆயிடுச்சு. நல்லா படிக்கிற பையன் தானே, ஒரு தப்பு பண்ணால் அடிக்கலாம். அந்த அளவுக்கு ரத்தக்கரை போகிற அளவுக்கு எதுக்கு அடிக்கணும், அதுக்காக தான் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் போனால் ஹைக்ரௌண்டு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அங்கே ஊசி போட முடியாது சாதாரண அப்படின்னு, அதான் ஹைக்ரௌண்டு கூப்பிட்டு வந்தோம். இப்போ ஊசியெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்தது. இந்த சம்பவத்தில் உடல் ரீதியான தாக்குதல் மட்டுமன்றி தலைமை ஆசிரியர் காட்டிய சாதிய பாகுபாடும் மனிதநேயமற்ற அணுகுமுறையும் மிகுந்த கண்டனத்துக்குரியது என சமூக ஆர்வலர்கள் கொந்தளித்தனர். தவறு செய்த மாணவர்கள் மத்தியில் நீங்கள் எல்லாம் என்ன ஜாதிகள் என்று கேட்பதும், அந்த காம்ப்ளிகேட்டட் ஜாதிகளை சொல்லும்போது உங்கள் ஜாதிக்குள் நீங்கள் அடித்துக்கொள்ள வேண்டியது தானே, இங்கு வந்து ஏன் எங்களை வந்து இங்கு வந்து எங்களை வந்து சிறைப்படுத்துகிறீர்கள் என்று அவர்களிடத்தில் பேசுவதும், அது மட்டுமல்லாமல் வந்து இரத்த காயம் வரும் அளவுக்கு வந்து ஒரு மாணவரை வந்து அடிப்பது எவ்விதத்தில் நியாயம் என்பதை நாம் இவ்விடத்தில் வந்து கேள்வி கேட்கிறோம். பள்ளிகள் அறிவை வளர்க்கும் இடங்களாக மட்டுமல்லாமல் சமத்துவத்தையும் சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இடங்களாக திகழ வேண்டும். எனவே இந்த விவகாரத்தில் கல்வித்துறையும் காவல்துறையும் உடனடியாக தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி தலைமை ஆசிரியர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.